ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதுக்கடை இலக்கம் 5 நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் கணேமுள்ள சஞ்சீவ பலி. மித்தனிய துப்பாக்கிச் சூட்டில் தந்தையும் மகளும் பலி. நீதிமன்றத்திற்குள்ளேயே தனிநபரின் உயிருக்கு ஆபத்து. சபையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம். முறையான பொருளாதார முகாமைத்துவத்தின் மூலம் 2028 ஆண்டளவில் கடன் திருப்பிச் செலுத்தும் சாத்தியம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த நாமும் ஒத்துழைப்பு வழங்குவோம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் 24 மணி நேரமும் இடம்பெறும். புத்தளம் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த அபேசேகர மற்றும் அவரது மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க மற்றும் சுகாதாரத்துறை தலைவர்களுக்கிடையே கலந்துரையாடல். உள்நாட்டுச் செய்திகள். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 5ஆம் எண் நீதவான் நீதிமன்றத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ என்ற சஞ்சீவகுமார சமரரத்னா உயிரிழந்துள்ளார். அதன்படி சந்தேக நபரான கணேமுள்ள சஞ்சீவவை இன்று காலை பூசா சிறைச்சாலையில் இருந்து புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு வழக்கு ஒன்றிற்காக அழைத்து வரப்பட்ட போதே இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் சட்டத்தரணி மற்றும் பெண் சட்டத்தரணி போன்று வேடமணிந்து நீதிமன்றத்திற்குள் பிரவேசித்துள்ளதாகவும் சட்டத்தரணி போல் வேடமணிந்த நபர் நீதிமன்றத்திற்குள் வெறுங்கையுடன் நுழைந்து பின்னர் குறித்த பெண்ணிடமிருந்து துப்பாக்கியை பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூடை நடத்திய சந்தேக நபர் குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தில் மறைத்து ஆயுதத்தை கடத்தி சென்றுள்ளார். குறித்த துப்பாக்கி நீதிமன்ற வளாகத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற வளாகத்திற்குள் சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் அதை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மித்தனியா கடைவத்த சந்தி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 6 வயது சிறுமி உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த மற்றொரு 9 வயது சிறுவன் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் தந்தையும் மகளும் பயணித்துக் கொண்டிருந்த தருணத்தில் பிரிதும் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவரால் குறித்த துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான 39 வயதான கஜா என்பவர் சம்பவ இடத்திலேயே இறந்ததோடு மோட்டார் சைக்கிளில் பயணித்த மகளும் மகனும் படுகாயமடைந்த நிலையில் தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 6 வயதான சிறுமி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் படுகாயமடைந்த 9 வயது சிறுவன் தற்போது அம்பிலிபிட்டிய பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூடு நடத்தியவர்களை கைது செய்ய மித்தனிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதால் குழப்ப நிலை ஏற்பட்டது. இது பாரதூரமான நிலைமை, நீதிமன்றத்திற்குள்ளேயே தனிநபரின் உயிருக்கு ஆபத்து என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாளாந்தம் கொலைகள் இடம்பெறுகின்றன என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இதற்கு தீர்வை காண்பதற்கு உடனடி தீர்வு அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேணுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் இந்த விடயத்தில் அரசாங்கத்திற்கு உதவுவதற்கு எதிர்க்கட்சி தயாராக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் குறித்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்படுவதாகவும் வெளிநாட்டில் உள்ள பாதாள கோஷ்டிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்தின் தவறான நிதி முகாமைத்துவத்தின் காரணமாக வங்குரோத்தடைந்த நமது நாடு தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட தகுதிக்கான் காலத்தில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த சூழ்நிலையில் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை நடவடிக்கையை இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக எடுத்துள்ளதாக கூறினார். கொழும்பு சினமன் லைஃப் ஹோட்டலில் இன்று நடைபெற்ற 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு பின்னரான கலந்துரையாடலில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார். கடன் மறுசீரமைப்பு மூலம் கிடைத்த 3 வருட சலுகை காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி 2028 ஆண்டுக்குள் சரியான பொருளாதார முகாமைத்துவத்தின் மூலம் கடன் திருப்பிச் செலுத்தும் திறனை அடைய அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். வங்குரோத் அடைந்த ஒரு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப பல உலக நாடுகளுக்கு ஒரு தசாப்தம் வரை சென்றாலும் இலங்கை அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு தசாப்தத்திற்கு குறைவான காலமே செல்லும் என்று கணிப்பிட முடியும் என்றும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரச வருவாயை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15.1 அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் முன்னுரிமை அடிப்படையில் நிதியை செலவிடுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பொருளாதாரத்தை விஸ்தரித்து பொருளாதாரத்தை கிராமங்களுக்கு கொண்டு செல்வதன் மூலமும் குடிமக்களை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கு இம்முறை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் குடிமக்கள் பயனடையும் திறனை அதிகரிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்தார். பொருளாதாரத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ள குழுக்களை மீண்டும் பொருளாதாரத்திற்குள் கொண்டு வருவதன் மூலம் கிராம மட்டத்தில் சிறிய பொருளாதார அலகுகளை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அதன்படி சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கான ஆர்வத்தை நாட்டில் உருவாக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். கைத்தொழில் துறைக்கு உதவுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி உற்பத்தி செலவுகளை குறைப்பதன் மூலம் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோள் என்றும் தெரிவித்தார். கிராமப்புற வறுமையிலிருந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்காக கல்விக்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாடசாலை கட்டமைப்பில் மனித மற்றும் பௌதீக வளங்களை மறுசீரமைக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இது ஒற்றை திசை கல்விக்கு பதிலாக பல்திசை கல்வியை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரச செலவின முகாமைத்துவம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதோடு அரச சேவைக்காக அதிக செலவு மேற்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே அரச நிறுவனங்களின் செலவினங்களை மறுபரிசீலனை செய்யவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசியல் அதிகாரத்தை ஊழல் இல்லாத இடமாக மாற்றியுள்ளதாகவும் லஞ்சம் கொடுக்காத கலாச்சாரத்தை உருவாக்குவது குடிமக்களின் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்க புதிய வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட எதிர்பார்ப்பதாகவும் இந்த ஆண்டு அதிக ஏற்றுமதி வருவாயை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். துறைமுகமயப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தை உருவாக்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த ஆண்டு திறமையான கொள்கலன்கள் பரிமாற்ற மையத்தை உருவாக்குவதில் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்காக நகர வர்த்தக நாம திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருவதோடு அனுராதபுரம், யாப்பாவுவ மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற நகரங்களை முன்னேற்றுவதற்கான திட்டங்களும் வகுக்கப்படுகின்றன. நாட்டின் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கு ராஜதந்திர சேவையை பயன்படுத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹுலங்கமுவ வர்த்தக முகாமைத்துவம் தொடர்பான முதுமானி ஆய்வாளர் சங்கத்தின் தலைவர் சுராஜ் ரதம்பொல உட்பட ஆய்வாளர்கள் மற்றும் வர்த்தகத்துறை சார்ந்தோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். இன்று நாட்டில் சட்டம் ஒழுங்கு துறையில் பாரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கொலைகள் இடம்பெற்று வருவதாகவும் சிறு பிள்ளைகள் கூட மரணிப்பதால்
இதையும் விட பலமான தீர்வினை அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் அதற்கு எதிர்க்கட்சி என்ற வகையில் நாமும் ஒத்துழைப்பு வழங்க தயார் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதன் காரணமாக நீதிமன்றத்தினுள் கூட பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஒருவர் மரண பயத்துடன் நீதிமன்றத்திற்கு செல்வார் என்றால் அது பாரிய பிரச்சினை எனவும் அதனால் இது குறித்து அவதானத்தை செலுத்தி வலுவான தீர்மானங்களை எடுக்குமாறு கோரிக்கை விடுப்பதாகவும் சமூகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பலப்படுத்தும் அதிகாரம் அரசுக்கு உள்ளதால் இவற்றை தடுத்து நிறுத்தி உடனடியாக இது தொடர்பாக விசேட அறிவிப்பினை வெளியிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் 24 மணி நேரமும் திறந்திருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையிலிருந்து பத்திரமுள்ள வரை இரவு நேர இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சேவையும் இன்று முதல் இயக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த அபேசேகர மற்றும் அவரது மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக வாகனத்தை வைத்திருந்ததற்காக முன்னாள் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த அபேசேகர மற்றும் அவரது மகன் ஆகியோர் குற்றப்புலனாய்வு பிரிவின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தம்புத்தேகம மற்றும் செனரத்கம ரயில் நிலையங்களுக்கு இடையில் கொழும்பிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த ரயிலில் மோதி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலத்த காயமடைந்த நபர் தம்புத்தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மரணமடைந்த நபருக்கு சுமார் 65 வயது இருக்கலாம் எனவும் ஏனைய தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்புத்தேகம போலீசார் முன்னெடுத்துள்ளனர். யாழ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அரியாலை மாம்பழம் சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் 55 வயது மதிக்கத்தக்க ஆணொருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த குறித்த நபரின் துவிச்சக்கர வண்டி மீது டிப்பர் வண்டி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. விபத்தினை ஏற்படுத்திய சாரதி யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சில உணவுகளின் விலைகள் அதிகரிக்கப்படும் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். மேலும் தேநீரின் விலை 5 ரூபாவாலும் பால் தேநீரின் விலை 10 ரூபாவாலும் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்துவின் விலை 30 ரூபாவாலும் சிற்றுண்டி வகைகளின் விலை 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்படும் என்றும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. உணவுகளின் விலையுயர்வுக்கு உணவுப் பொருட்களின் விலையுயர்வுதான் காரணம் என அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி மன்னார் வடக்கு கடற்பரப்பின் கிளிநொச்சி நீரியல் வள திணைக்கள எல்லைக்குள் கைது செய்யப்பட்ட 14 இந்திய மீனவர்களின் வழக்கு இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கு நீதிமன்ற நீதவான் இஸ்மாத் ஜெமில் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. முதலாவதாக அனுமதியின்றி இலங்கை கடற்பரப்பில் ஊடுருவி நுழைந்தமைக்காக 11 மீனவர்களுக்கும் 10 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட இழுவைமடி படகை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டமைக்காக 11 மீனவர்களுக்கும் 50,000 ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டது. இதனை செலுத்த தவறின் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குறித்த 11 மீனவர்களில் ஒருவர் உரிமையாளராகவும் படகோட்டியாகவும் காணப்படுவதால் அவரை 6 மில்லியன் ரூபாய் செலுத்துமாறும் தவறின் 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. படகு உள்ளிட்ட மீனவர்களின் தொலைபேசி பணம் தவிர்ந்த அனைத்தும் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. மற்றும் அனுமதியின்றி இலங்கை கடற்பரப்பில் ஊடுருவி நுழைந்தமைக்காக 3 மீனவர்களுக்கும் 10 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட இழுவைமடி படகை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டமைக்காக 3 மீனவர்களுக்கும் 50,000 ரூபாய் குற்றம் பணம் அறவிடப்பட்டது. இதனை செலுத்த தவறின் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குறித்த இந்திய மீனவர்களில் ஒருவருக்கு 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஊர்காவற்துறை நீதிமன்றத்தினால் 5 வருடத்திற்கு ஒத்திவைக்கப்படாத 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த காலப்பகுதியில் மீண்டும் ஒரு குற்றத்தை செய்தமையால் 18 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.
பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பொடிமெனிக்கே ரயிலிலிருந்து தவறி விழுந்து ரஷ்ய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுளை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரயில் சுரங்கப்பாதையை கடந்து அமனுவெல்பிட்டிய பகுதியில் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த போதே குறித்த பெண் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் அவரது சடலம் அதே ரயிலில் ஹாலியல ரயில் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு பதுளை போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹாலியல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குற்ற புலனாய்வு திணைக்களத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற நதும் சிந்திக்க என்ற அறக்கட்டாவிற்கு உதவிய போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட 4 பேர் நாட்டுக்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்தியாவின் சென்னை விமான நிலையத்திலிருந்து இன்று மதியம் 12:35 மணியளவில் சந்தேக நபர்கள் அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மும்பையில் வைத்து இந்திய பாதுகாப்பு தரப்பினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ரவிந்து சந்தீப குணசேகர் என்ற போலீஸ் கான்ஸ்டபிளும் நாராயண்பிட்டி ஹமில, அரோஸ் சுனில் ரத்னவீர, சிவா என்ற நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்கள் தற்போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கண் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலைக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று சென்றிருந்தார். நெடுநேரம் வரிசையில் காத்திருந்து தனக்குரிய இலக்கம் வந்த பிறகு வைத்தியரை அவர் சந்தித்ததாக தகவல்கள் வெளியாக அமைச்சராக இருந்த போதிலும் தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தாது ஏனைய நோயாளிகளுடன் வரிசையில் நின்று அமைச்சர் சிகிச்சை பெற்றுள்ளதை பலரும் பாராட்டி வருகின்றனர். இந்த படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. கொழும்பு கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ப்ளூமெண்டால் பகுதியில் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 22 வயதுடைய மட்டக்குழி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலைக்கான காரணம் மற்றும் கொலை செய்தவர்கள் தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் வெளியாகவில்லை என கூறப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் மரணமடைந்த நபருக்கு நேற்றிரவு தொலைபேசி அழைப்பு வந்ததைத் தொடர்ந்து மனைவியுடன் ப்ளூமெண்டால் தொடர்ந்து வீதிக்கு அருகில் சென்றுள்ளார். இதன்போது அங்கிருந்து சிலர் அவரை வேறொரு இடத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த சிலர் கூறிய ஆயுதத்தினால் தாக்குதலை மேற்கொன்றுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். பொலிவியாவில் நடந்த பேருந்து விபத்தில் 30 பேர் உயிரிழந்துள்ளதோடு அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். யோகல்லாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கில் இருந்து சென்று கொண்டிருந்த குறித்த பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து கிட்டத்தட்ட 800 மீட்டர் பள்ளத்தாக்கில் இருந்து கீழே விழுந்ததாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பலர் தீவிர சிகிச்சையில் உள்ளனர் என்று வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குறித்த பேருந்தானது அதிக திருப்பங்கள் உள்ள பாதையில் பயணித்துள்ளதோடு பேருந்தின் வேகமும் விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படுவதாக புனித பீட்டர்ஸ் தேவாலயம் தெரிவித்துள்ளது. 88 வயதான போப் பிரான்சிஸ் கடந்த 6ஆம் திகதி மூச்சு விடுவதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள கெமெலி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனை அடுத்து அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு நுரையீரல் பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த வைத்தியசாலையில் போப் பிரான்சிஸுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக புனித பீட்டர்ஸ் தேவாலயத்தின் செய்தி தொடர்பாளர் என்சோ தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவில் உள்ள தன்னாட்சி பெற்ற நாடான வத்திகான் நகரத்தின் தலைவரும் கத்தோலிக்க சபையின் திருத்தந்தையுமான பிரான்சிஸ் கடந்த சில நாட்களாக சுவாச கோளாறு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள்.
ஐசிசி சாம்பியன்ஸ் கிண்ணத்திற்கான தொடர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ், இந்தியா, ஆப்கானிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் பங்கேற்கும் இந்த தொடர் மார்ச் மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்திய அணி பாதுகாப்பு காரணமாக பாகிஸ்தான் சென்று விளையாட மறுத்துவிட்ட காரணத்தினால் இந்திய அணி பங்கேற்கும் ஆட்டங்கள் அனைத்தும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாயில் நடக்கவுள்ளது. கராச்சி சர்வதேச விளையாட்டரங்கில் இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் 2:30க்கு ஆரம்பித்த இப்போட்டியில் தொடக்க ஆட்டத்தில் பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச்சை தெரிவு செய்தது. துடுப்பெடுத்தாடிய நியூசிலாந்து அணி சார்பில் வில் யங் 92 ஓட்டங்களை பெற்றதோடு டாம் லெத்தம் 39 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்காமல் உள்ளார். நியூசிலாந்து அணி 32.2 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 160 ஓட்டங்களை பெற்று துடுப்பெடுத்தாடி வருகிறது.